வணக்கம். சமீபத்தில் ஜி தமிழில் வந்துட்டு இருக்கிற சரிகமப அப்படிங்கிற நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி. நான் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக, நான் உத்வேகமாகிக் கொள்வதற்காக இருக்கிற பல விஷயங்கள் அதில் இருக்கு. பொதுவாகவே எனக்கு பாடல்கள் மேலே ஒரு பெரிய காதல் உண்டு. அந்த பாட்டை அந்த மாதிரியான பாடல் நிகழ்ச்சிங்கிறதுனாலயே அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல யாரையுமே அவங்க ரொம்ப அழகா காயப்படுத்தாம அந்த அவங்கள ஊக்குவிக்கிற அந்த நடுவர்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்கும். சமீபத்துல என்னை அது தொடர்ந்து மகிழ்ச்சிப்படுத்திக்கிட்டே இருந்த அந்த சரியமப்பா ஜீ தமிழ் சரியமப்பா வந்து என்னை வந்து இப்ப நெகிழ வச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பிரபல வழக்கறிஞர் சுமதி மேடம் பற்றி. சுமதி மேடம்ங்கிறவங்க ஒரு வக்கீலானாக்க ஆமா வக்கீல் தான். ஒரு ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா அப்படின்னாக்க மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். அது மட்டும் இல்லை, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர்கள் இந்த பிராமண சமுதாயத்திலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அதுலேயும் சொல்லப்படுகிற அந்த சவண்டி பிராமணர்கள் அப்படின்னு சொல்பவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் எழுதிய அந்த கல்மண்டபம் அப்படிங்கிற நாவல் மிகச்சிறந்த தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தியிருக்கு. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க தெரியும். இப்படி ஒரு எழுத்தாளர், ஒரு வழக்கறிஞர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு பலவித முகங்கள் கொண்ட வக்கீல் சுமதி அவர்களுக்கு வந்து இன்னும் பல முகங்கள் இருக்கு. நான் அவங்கள முழுமையாக ஒரு பேட்டி எடுத்தது நானாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு விரிவான ஒரு பேட்டி அப்படி அவங்க கொடுத்ததா எனக்கு தெரியலை. இன்ஃபேக்ட் அவங்களே இதை என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமான இன்டர்வியூ ராம்ஜி சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் நம்ம மனசில் உட்காந்துருவாங்க. அப்படி மனசில் உட்கார்ந்துருந்தவங்களுக்காக நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போதோ அல்லது ஏதாவது ஒரு ஹோமங்களில் கலந்துருக்கும் போதோ நம்ம சில பேருக்கான பிரார்த்தனை தடன்னு ஓடும். இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அப்படி இப்படின்னு ஓடும் இல்லையா? அது மாதிரி எனக்கு ஒரு பட்டியல் நான் வச்சிருக்கேன். அந்த பட்டியலில் வக்கீல், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர் சுமதி அப்படிங்கிற அந்த அந்த பெண்மணிக்கு நான் வந்து எங்கே போனாலும் பிரார்த்தனை பண்ணுறத நான் ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அந்த அளவுக்கு வக்கீலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்டையும் அவங்க அடிக்கடி பேசுவாங்க. நானும் அவங்களும் நிறைய பேசியிருக்கோம். பேட்டியை கடந்து ஒரு பேட்டி எடுக்கிற அளவுக்கு உண்டான விஷயங்களை நானும் அவங்களும் ஆஃப் த ரெக்கார்டாக நிறைய பேசியிருக்கோம். என் மீது அவ்வளவு ஒரு மதிப்பும் அன்பும் கொண்ட பெண்மணி அவங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வக்கீல் சுமதி, பட்டிமன்ற பேச்சாளர் சுமதி, எழுத்தாளர் சுமதி அப்படின்ட்டுலாம் சொன்னேன் இல்லையா. இதை தாண்டி அவங்கள்கிட்ட இருக்கிற அந்த குரு மரியாதை இருக்குல்ல, எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு, பக்தி, மரியாதை, அதே போல பிஎன் பரசுராமன் அண்ணா அப்படிங்கிற அந்த மனிதர் மேலே அவங்க கொண்டிருக்கிற பக்தி, சோ அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மரியாதை, இப்படி பல விதங்களை தாண்டி நான் இன்னொரு விஷயத்த நான் அப்பவிலிருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். அவங்களை எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால இதை நான் சொல்றேன். பலவிதமா பல பேருக்கு பல உதவிகளை செய்துகிட்டு இருக்கிற தயாள சிந்தனை கொண்டவர் தான் வக்கீல் சுமதி மேடம். அந்த வக்கீல் சுமதி அவர்கள் சரிகமபாவுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்றேன். வக்கீல் சுமதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், அவர்கள் மிகச்சிறந்த இசை ரசனை கொண்டவர்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. அதையும் தவிர ஒரு பாட்டை நுணுக்கி ஆய்வு பகுத்து அணுவா ஆய்வு செய்து அதுல இருக்கிற ஜாலங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அசாத்திய கலைஞானம் உள்ளவர், இசைஞானம் உள்ளவர். பாடுவார். அந்த பாடல் வரிகள் எல்லாமே அவங்களுக்கு அவ்வளவு மனனம். என்கிட்ட அப்படி நிறைய பாட்டை பற்றி விவாதிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஐயோ அந்த பாட்டுன்னா நாங்கள் சிலிர்த்து பேசிய தருணங்கள்லாம் உண்டு. மறக்கவே முடியாது. அதெல்லாம் என்ன ஒன்றுனாக்க, பேட்டி அவ்வளவு நேரம் பேட்டி எடுத்திருக்கேன். ஆனால் வக்கீல் சுமதி அவர்களும் நானும் உட்கார்ந்து ஒரு ஃபோட்டோ கூட இது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டதில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜீ தமிழில் சரிகமப்பா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து கலந்துக்கிட்டப்ப செய்த விஷயம்தான் என் மனசில் கடக்க வச்சுது. கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க வச்சுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல,
அது மாதிரி என்னை அப்படியே வாயடைச்சு நான் என்னுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு அப்படியே நான் கிளாப் பண்ணேன். வக்கீல் சுமதியினுடைய அந்த செயல் பார்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இலங்கையிலிருந்து ஒரு தம்பி இங்க ஜீ தமிழ்ல சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த பையன் வந்து வந்து பாடிட்டு போறாப்புல. அந்த பையன் மிகச்சிறந்த பாடகரா இருக்கான். அந்த தம்பியினுடைய குரல் வளம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவன் பேசும்போதுதான் இலங்கை தமிழ். ஆனா அவன் பாடும்போது அது மாதிரிலாம் தெரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க தான் தமிழை ரொம்ப அழகா பேசுறாங்க. நம்ம கூட சரியா பேச மாட்டோம். அவ்வளவு பிரமாதமா பாடுறான் அவன். அப்படியே டே கலக்கிட்டடா ராஜா அப்படின்ட்டு நான் என் பசங்கள்கிட்ட மனைவிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பையன் வந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துகிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல விழுப்புரத்துல ஆட்டோ ஓட்டுகிற வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு தம்பி. அந்த தம்பி என்னடான்னா அப்படியே ஆகாய தாமரை அப்படின்றான். நமக்கு அடிவயிறெல்லாம் கலங்கி போயிடுது. என்னடா இவன் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர். அவங்க வீடு வந்து இத்தினூண்டு வீடா இருக்கு. அவங்க அம்மா வந்து கழிப்பறையை சுத்தம் செய்கிற தாயார். பிரமாதமா பாடுறான். நமக்கு அந்த பாட்டை கேட்டாக்க அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே கண்ணு தரதகரகரகரன்னு தண்ணி வந்துடும். அவன் கண்ணை மூடிட்டே பாடுறான். நம்மளாலதான் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து இறங்க முடியுது. அப்படி இருக்கு அந்த பாட்டு. அந்த வீரபாண்டியினுடைய வாய்ஸ் அவ்வளவு மெஸ்மரிச வாய்ஸ். அந்த பையனுடைய அம்மா வந்து கழிவறையை சுத்தம் செய்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன வீடு தான், ஆட்டோ ஓட்டுறாப்புல. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரொம்ப பிரமாதமா பாட்டு அனாயாசமா பாடுறாப்புல. புள்ளிங்கோ மாதிரியான ஹேர் ஸ்டைலா வச்சுட்டு கலாய்ன்னு இருக்கிறாப்புல பையன். அவர் வந்து கடந்த முறை வந்து மனைவியோட வந்திருந்தார். அதற்கு பிறகு வந்து மனைவியை கூட்டிட்டு வரல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினர் கூட வரப்போகிறாரு, அதாவது என் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அதனால் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு அந்த தம்பி சொன்னாப்புல. அப்புறம் இன்னொரு அண்ணன், அந்த அண்ணன் வந்து சிதம்பரத்துக்காரரு. அந்த அண்ணனை பார்த்தாக்க இவரெல்லாம் என்ன அப்படின்னு ஆளை பார்த்து நம்ம இடம் போடுவோம்ல, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அவரை பார்த்தாக்க நமக்கெல்லாம் என்ன ஒரு அப்படின்லாம் சொல்லுவாங்க நாட்டில். ஆனால் ஒரு கிராமத்திலிருந்து சிதம்பரம் பக்கத்தில் ஒரு சின்னஞ்சிறிய வீடே ஒழுகுற வீடு, ஓலை குடிசை ஒழுகுறது. அந்த வீட்டில இருந்து வந்து அந்த மனுஷன் பாடுறான். கதறிடுவோம் அந்த பாட்டை கேட்டு. அப்படி ஒரு குரல் அவருக்கு. பாட்டு கையில வச்சுட்டுலாம் பாட மாட்டேன்றாரு, அப்படியே பாடுறாரு. அந்த 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 பாட்டு நமக்கு முதல்ல அந்த பாட்டை கேட்டப்ப நமக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த தாக்கத்தை அந்த அண்ணன் ஏற்படுத்துறாரு. சிதம்பரத்திலேருந்து வந்த அண்ணன் பாலமுருகனா ஏதோ ஒரு பேர். ஆக ஒரு அண்ணன் வேஷியும் சட்டையுமா ட்ரங்க் புட்டின்னு சொல்லி தகரப்புட்டி இருக்குல்ல, அந்த தகரப்புட்டியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து பிச்சு உதறாரு. வீரபாண்டிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி பிரமாதப்படுத்துறாரு. அவங்க அம்மா கழிவறையில் கிளீன் பண்ணுற அந்த பணியை செய்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இலங்கையிலேருந்து வந்திருக்கிற ஒரு பையன். இந்த இலங்கையிலேருந்து வந்திருக்கிற பையனுக்கு காசு வசதி கிடையாது. ஆனால் இலங்கையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்துடுறான். ஆனால் வந்துட்டு இங்கே அவனுக்கு தங்கறதுக்கு ரூம் கிடையாது, ரூம் போடுறதுக்கு காசு கிடையாது. அதனால என்ன பண்ணுறான், வந்துட்டு கட்டண கழிவறையில் குளிச்சுட்டு ரோட்லேயே ஏதாவது ஒரு இடத்துல தங்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறான். அந்த புள்ளிங்கோ மாதிரி இருக்கிற அந்த பையன் அவன் தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்குன்னு சொன்னாப்புல, அந்த பையனும் ஏழ்மை நிலையில தான் இருக்கான். இவர்களுடைய பாடல் மட்டும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கு. பணம்னு நம்ம சொல்றோமே, அந்த அளவீடுகளை எல்லாம் கடந்து அவங்களுடைய தகுதியும் திறமையும் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு கருணையே வடிவான, அன்பே உருவான, பார்ப்பவர்களுக்கெல்லாம் தயாள குணத்தோடு உதவி செய்கிற சுமதி மேடம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. சுமதி மேடம் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவங்க பேசணும். அவங்க பேசுகிறதுக்கான மைக்கு கொடுக்கப்படுது, பேசுறாங்க. இந்த பையன் நல்லா பாடியிருக்காப்புல, இவர் சிறப்பாக பாடியிருக்காப்புல, அந்த பாட்டில் அந்த இடத்துல அப்படின்னு வக்கீல் சுமதியால சொல்வதற்கு 1000 விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி வக்கீல் சுமதி அந்த இடத்துல நின்று சொன்னதுதான்
எப்போதுமே என் மனசுல இருக்கிற வக்கீல் சுமதி இன்னும் ஒரு படி உயர்ந்திருந்தார். இன்னும் நான் போகிற கோயிலுக்கெல்லாம் அவருக்கான பிரார்த்தனை கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, அந்த சிதம்பரத்திலேருந்து ட்ரங்க் புட்டியோட வந்தார் இல்லையா, தகர புட்டியோட, அந்த அண்ணனுடைய வீட்டு கூரை இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த கூரையை வேய்வதற்கு வக்கீல் சுமதி தொகை கொடுத்தார். அந்த மனிதருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே போல விழுப்புரத்துல அந்த ஆட்டோ ஓட்டுற, அற்புதமாக பாடுகிற, இளையராஜாவின் மிக தீவிர ரசிகராக இருக்கிற அந்த வீரபாண்டிங்கிற அந்த தம்பிக்கு ஆட்டோ டியூ இருக்குதும். அந்த ஆட்டோ டியூ மொத்தத்தையும் நான் கட்டிடுறேன் அப்படின்னு வக்கீல் சுமதி அங்கே டிக்ளேர் பண்ணி அதுக்கான தொகையையும் அங்கே கொடுக்குறாங்க. மூணாவது, ஒய்ஃபு வரலைங்க, ஏன்னா எங்கள் குடும்பத்தில் புதுசாக ஒரு உறுப்பினர் வரப்போகிறாரு, எங்கள் குடும்பம் பெருசாக போகுது அப்படின்னு அந்த பையன் சொன்னாப்புல இல்லையா, அந்த பையனுடைய மனைவி இங்கே வரல இல்லையா, அந்த மனைவியினுடைய பேருக்காலத்துக்கு உண்டான பிரசவம் வரைக்கும் உண்டான மொத்த செலவையும் தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு செக் கொடுத்தாங்க. நாலாவதா, வேறு ஒரு நாடு, பக்கத்து நாடு, அந்த பக்கத்து நாட்டில் பக்காவாக தமிழ் பேசுகிற இலங்கை தமிழர், அந்த தம்பி இங்கே வந்து ஒரு கட்டண கழிப்பறையில் குளிச்சுட்டு அங்கே தங்கறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டோரத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நம்மளுடைய கரவொலியெல்லாம் வாங்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு ஒவ்வொரு முறையும் சென்னை வந்து தங்குவதற்கும் சாப்பிடுவதற்குமான செலவை தான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வக்கீல் சுமதி சொன்னாங்க. ஒருத்தருக்கு வீடு, இன்னொருத்தங்களுக்கு ஆட்டோ டியூ, இன்னொருத்தங்களுக்கு பேருக்கால பிரசவ காலம் வரையிலான உதவிகள், ஒரு புது ஜீவன் இந்த உலகத்துக்கு வருது அதற்கான உதவிகள், இன்னொரு பையனுக்கு இலங்கையிலிருந்து வந்து இங்கே தங்குவதற்கு உண்டான செலவுகள், சாப்பிடுவதற்கு உண்டான செலவுகள். இந்த சரிகமப்பா அப்படிங்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்களா? பாருங்கள் தயவு செய்து. ஒரு 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 ஆட்டிசம் அது மாதிரியான ஒரு நோய்க்கு உட்பட்ட மலேசியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் நம் வீட்டு தேவதையாகவே நமக்கு தெரிவா. அவ்வளவு பிரமாதமாக பாடுறவ. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தயாரிப்பாளர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிட்டு இருக்கிற ஜீ தமிழுக்கும் இந்த டீமை சேர்ந்தவர்களுக்கும் அங்கே இருக்கிற நடுவர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிற அதே நேரத்தில் கருணை வடிவம் கொண்ட தயாள குணங்களுக்கு பெயர் போன, சத்தமே இல்லாமல் பல உதவிகளை தன்னுடைய கரங்களால் செய்து சிவக்க செய்து கொண்டிருக்கிற அந்த வக்கீல் சுமதி என்கிற என் இனிய தோழிக்காக எப்போதும் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருப்பேன். இப்போ அந்த பிரார்த்தனை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. வக்கீல் சுமதியினுடைய இந்த நற்குணங்கள் இன்னும் செழித்தோங்கணும். இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு அவர்கள் கையாள உதவிகள் செய்யணும். மிக பிரபலமான வக்கீல்னு பேர் எடுத்திருக்கிறவங்க, மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்னு பேர் எடுத்திருக்கிறவங்க, மிகப்பெரிய பிரமாதமான எழுத்தாளர்னு பேர் எடுத்திருக்கிறவங்க, அவர்களுடைய மற்றொரு முகங்கள் அடுத்தடுத்து தெரிகிற அந்த தருணங்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்க வேண்டும் அப்படின்னு இந்த தருணத்தில் என் இனிய தோழி வக்கீல் சுமதியை மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.